சிவகார்த்திகேயனோட எதிர்நீச்சல் படத்துல பூமி என்ன சுத்துதே அப்படிங்கிற பாடல் வரும். அந்த பாட்டுல வர ஒவ்வொரு வரிக்குமே சிவகார்த்திகேயன் சொந்தம் அப்படிங்கிற கமெண்ட் இப்போ எல்லா சைட்ல இருந்தும் வந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர் அடிச்ச ஹேட்ரிக் வெற்றி தான். இவர் நடிச்ச எதிர்நீச்சல் இப்ப வெளியாயிருக்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இது ரெண்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுனால சிவகார்த்திகேயனுடைய மார்க்கெட் எக்கச்சக்கமா ஏறி போயிருக்குங்க. இது வரைக்கும் 2 கோடி வாங்கினவர் இனிமே நடிக்க போற படங்கள்ல 5 கோடியா அவருடைய சம்பளத்தை ஏத்தி கேட்கிறாராம். இதுக்கு தயாரிப்பாளர்களும் அவ்வளோ சம்பளம் என்ன, அதுக்கு மேலேயும் கொடுக்க ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களாம். 10 கோடி பட்ஜெட்டா இருந்தாலும் சரி, 15 கோடி பட்ஜெட்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் நடிக்க நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவருடைய ஃபர்ஸ்ட் படமான மெரினா, அதை தொடர்ந்து வந்த மனம் கொத்தி பறவை ரெண்டுமே அந்த அளவுக்கு சரியா போகல. பயத்துல இருந்த சிவகார்த்திகேயனுக்கு ஹிட் கொடுத்த படம் எதிர்நீச்சல். அனிருத், தனுஷ், சிவகார்த்திகேயனுடைய காம்பினேஷன்ல இந்த படம் வந்ததுனால ரொம்பவே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. படத்துடைய பாடல்களும் பயங்கரமான ஹிட் ஆச்சு. ஆனா சிவகார்த்திகேயன் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே அவருடைய கதை களத்தை நல்லதா தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டே வந்தார் அப்படின்னா இந்த வெற்றியை கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு நாலாபுரமும் அட்வைஸ் கொட்டிக்கிட்டே இருக்கான். அதையும் அவர் அப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அதை அவர் அப்ளை பண்றாரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு அவருடைய படங்கள் வெளிவர நமக்கு தெரியும்.